கொக்கி குமார் கொட்டைய மாட்ட போயிருக்காரு, மாட்டுனா உடனே வந்துருவாரு. அப்படியா? என்ன ஜெயவேல் ப்ரோ, என்ன ஜெயவேல் ப்ரோ எனக்கு புரியல. என்ன கையில இருக்க கப்பெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து கொக்கி குமாரை கலாய்க்கிறீங்க. குமார் போட்டு உங்களை செஞ்சிருவான் போலயே. சரியில்லை ஜெயவேல் ப்ரோ, நீங்க தயார்படுத்தின அணி சரியில்லை. கையில இருக்க கப்பு தூக்கி கொடுத்துட்டு வருது. ஏன் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கப்பு ஜெயிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன ரீசன்? அது என்னன்னு கேட்டீங்களா இல்லையா? 2-3 மேட்ச் பக்கத்திலேயே வந்து ஜெயிக்கிற மாதிரி தோத்துட்டாங்களே. ரீசன் கேட்டீங்களா இல்லையா? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு. மதன் ஷேரன் டிலே வைக்கல. ஷேரன் ஸ்டீம் கட் பண்ணி டிலே மாத்து. நோ அது ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்னு டெலிவரி மாத்து வேணாம். ஒன்ன வச்சு தான் ஸ்டீம் பண்றாங்க. 1 மினிட் மேலே ஒன்ன வச்சு தான் ஸ்டீம் பண்றாங்க. வேணாம். அது நேத்தே கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டீம் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ப்ரோ. இவன் வந்து டைரக்டா காட்டுறான், டைரக்டா இது பண்றான். 1 வச்சு தான் அடிக்கிறான். 1 மினிட் ஸ்டாப் பண்ணு சொல்லு. ஸ்டாப் பண்ணிட்டேன். குமார் நீடட் ப்ரோ. வருவான் தல. ஃபர்ஸ்ட் பாட்டு ஏதாவது பாடிட்டு இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் மேட்ச் குளிச்சுட்டு இருப்பான், கையடிச்சிட்டு இருப்பான். சூச்சு போனேன்னு அன்னைக்கு போனவன் ஆளை காணோம். கடைசி வரைக்கும் எங்கேயா போயிருப்பான். தன்சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் சென்றிருப்பான் கைஸ். வருவான், ஜெயிச்சா வருவான், ஜெயிக்கலாம் வருவான். ஜெயிக்கலாம் தலையில முக்காடு போட்டு இருப்பான். முக்காடு போட்டுட்டு ஜிம்படி பொம்பா போலாமா வேணாமா போலாமா அப்படின்னு இருப்பான். நீங்க வேணும்னுவீங்க, நான் கூப்பிடுவேன், ஃபோன் பண்ணா அடிச்சு கூப்பிடுவேன். அப்புறம் வந்தவனா அவனுக்கு கேவலமா கிளிப்பீங்க, அவன் மனசு கஷ்டப்படும். அது வந்து தப்பா இருக்கு. அது வந்து நார்மலா இருக்கிறவங்களை ஏதாவது அடிச்சா கூட பரவாயில்ல. இது வந்து தப்பான அடியா இருக்குது, தவறான அடியா இருக்கு. இது வந்து எனக்கு பிடிக்கல. அது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. நானுமே அது வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் மனசு கஷ்டப்படும் கைஸ். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் வரானா ஜாலியாக பேசுகிறானா, அது ஜாலியாக கமெண்ட்ரியோடு எடுத்துக்கணும். நீங்கள் கூப்பிட்டு அடிக்கிறதுலாம் தவறு. உள்ளே வந்தது இங்க பாரு. 2.0 உள்ளே வந்தது. சோனி கிற்கான் பிற்கான் என்று ஓடிக்கொண்டிருக்கான். செப்பல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. 2 இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே ஜேவியர் ப்ரோ பாப்போம். சொல்றீங்க 6வது டிராஃபி 7வது டிராஃபி ஆயிப்போச்சு. இன்னொரு 3 டிராஃபி தான் இருக்கு, பாத்துங்க. 3வது பாருங்க, கழுத தேஞ்சு கட்டெருமாயி ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இருந்து செகண்ட் ஸ்லாட்ல இருந்து இப்ப 3வது ஸ்லாட்டுக்கே வந்துட்டாங்க இவங்க. 3வது ஸ்லாட்ல இருக்காங்க. கலர் மாறிக்கிட்டே இருக்கு. இவங்க கலர் பீக் டெஸ்ட் கலர் மாறிக்கிட்டே இருக்கு. guys let's go for 2000 likes போலாம் பாரு guys. let's go for 2000 likes. Sharon to delay the video bro. red card for Sharon. இல்லையே சொல்றாங்க மறுபடியும். தம்பி நீ மறுபடியும் டிலே வைக்கணுமா? டிலே அதிகப்படுத்து. நான் போய் பாருங்க, செக் பண்ண தெரிஞ்சிடும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சிடும். லைவே ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. பாவம் ப்ரோ, ஏன் ப்ரோ கதை விடுறீங்க அவனை? லைவே ஸ்டார்ட் பண்ணதா இப்போ? இல்லை கைஸ், டிலே இருக்கு. தன்சாமை சட்டை பையில் வைத்து எங்கேயும் சொல்கின்றான். ஈஸ்வா கேமிங் பிடிஎஸ்ல அவங்களோட 4th பண்ணி இல்லாம லைட்டா வந்து தடுமாறுறாங்க உண்மையாலுமே. சிம்பா ரம்பா கும்பா அன்னைக்கு ஆறாடு ஏறாங்க. ரெனால்டோ சிம்பா நாக் அவுட் ஆயிட்டாரு. சிம்பா ரும்பா உம்பா ஜும்பா அணினா ஐஎஸ் கில் எல்லாம் வேற ஆகுமா? ஐஎஸ்டி கில்னா அங்க ஒரு 4 டீம் தான். மொபைல் பீட்டர்ஸ் போட ஐவரி ஒரு நாக்க போட 2.0 வேலை காட்டுது. இன்னைக்கு 2.0 தானா? ஐயோ அந்த பக்கம் ஐவரி போனா மழை பீட்டஸே கதறிக்கிட்டு இருக்கு. ஸ்லாட் 3க்கு போயிடுச்சு. 3க்கு போக வச்சான ஐவரி. ஸ்லாட்டுக்கு 3க்கு போயிடுச்சு. 2 ஐயோ மாறனா அங்க இருந்து யாரோ ஐவரிக்கு மரணத்தை முத்தமிட வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓடிச்சு நினைக்கிறேன். ஓடிச்சு இருந்தா யாரோ அடிச்சா மாட்டுச்சு.
அதான் ஓஜி தான் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா டோனி வந்து தூக்குறான். ஐவரி வந்து டோனி தூக்குறாங்க. டோனி தூக்குறான். வேலை என்ன வரல ப்ரோ. யாரு இன்டர்நெட் மணி டீம் ஸ்மோக் போடணும். ஸ்மோக் போடணும். டோனி கிட்ட ஸ்மோக் இருக்கா? டோனி கிட்ட ஸ்மோக் இல்ல. டோனி கிட்ட ஸ்மோக் இல்ல. ஏதோ ஒரு கேப்ல அடிச்சாங்க. டோனி 1 HP ஆயிட்டு 1/2 HP ஆயிட்டாரு. சும்மாவா டீம் வச்சிருக்கீங்க? 10 பேரும் டான்னா ட்ரை பண்ணலாம். வரவன் எல்லாமே டான் மாதிரி தான் இருக்கான். மாறல இல்ல. இருந்தாலும் ஜெயிக்கணும். ஜேவியர் ப்ரோ ரொம்ப நேரம் இதே சொல்லிட்டு இருக்க. ஜேவியர் ப்ரோ இட்ஸ் டைம் டு வின். டைம் டு வின். ஒரு டிராஃபியாவது நீங்க வின் பண்ணி தான் ஆகணும். டோனி காப்பாற்றப்பட்டான். டோனி வந்து ஐவரை காப்பாத்திட்டான். ஐவரி मैं स्ट्रिप को नया डायमेंशन दे रहा हूँ। பிடிஎஸ் பக்கத்துலயே என்ன சோலோ பிடிஎஸ் ஆயிருந்தது. இப்போ வந்து இது அனாதை பிடிஎஸ் மாறியது. கை ப்ரோ காணுமே. அவனா மாஸ்டர் ஸ்லைவ் டீமை தூக்கிட்டாங்க. கைய சாரி டிபிடிஎஸ் கிசா டீம் கிசா வந்து விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க. எனக்கு கிசா வேணும் அப்படின்னு சொல்லி. ஓ மட்டன் ப்ரோ நீ. ஆமா ஆனா யூடியூப் ரோமியோ இருக்காங்க. மாஸ்டர் ஷாட்ஸ் எனக்கு புரியலையே என்ன இவங்க இவெல்லாம் செத்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்ல செத்துட்டு இவங்க எல்லாம் போயிருவாங்க. இவன் திடீர்னு இவ்வளவு பொறுமையா இருக்காங்க. ப்ரோ டு யூ ப்ளே வேலரண்ட் ப்ரோ? விளையாடலாம் தல. ஐசன் ப்ரோ விளையாடலாம் தல. இன்னொரு சேனல் இருக்கு. நான் காலையில அந்த சேனல்ல 8 மணில இருந்து லைவ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சேனல்ல ஒரு 12 மணிக்கு முடிச்சுட்டு கடைசி மேட்ச் அந்த சேனல்ல போட்டு அதுக்கப்புறம் பிசி கேம்லாம் நான் அந்த சேனல்ல போடலாம் தான் ப்ரோ இருக்கேன். அது வந்து இப்பதான் பிசி இது ரெடி பண்ணிருக்கேன். நாளைக்கு தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இது மேக்ஸ் ஸ்டுடியோ ஒன்று வர வேண்டியது இருக்கு. வந்த உடனே அதை சிறப்பா ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு பீஸ்ல ஆரம்பிச்சிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே பீஸ்ல 24 போட்டு அடுத்த நாளும் போட்டா அரசு பத்தாயிரம். என்ன ஜெயனி வந்துருமா? என்ன ஜெயனி வந்துருவான்னு மரணம் ஐவரி மரணம் டோனி மரணம் ராடிக் 1 HP எஸ்டிஜி போட்டு 2.0 கொளுத்துறாங்க. எஸ்டிஜி போட்டு 2.0 உடைக்கிறாங்க. ராடிக் மரணம் ராடிக் உடைக்கிறாங்க. பாக்குறவங்க அடிக்கிறாங்க. 2.0 மரணத்தை முட்டமிட்டது. மஞ்சள் கலர் வீட்ல இருந்து மரணம் அடைந்தது. மரணம் அடைந்து ஏரோப்ளேன் ஆட்டக்காரலாம் மாறினாங்க. ஏரோப்ளேன்ல எஸ்டில இருந்து 2 பேர் தான் வந்தாங்க. சின்ன புட்டி தான் 4 பேரை டப்பு டிப்புனாங்க. மரம் அடிச்சாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த பக்கம் பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 4 பேரும் கில் எதுவும் எடுக்காம மஞ்சா கலர் உயிர்லயே கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக உயிரோடயே காத்திருக்காங்க. புரியல. லாக் ஆகுது. இப்ப லாக் ஆகுதா பாருங்க. பிரீமியம் இப்ப ஓகேவா பாருங்க. கொஞ்சம் எல்லா டிரைவர்லாம் கொஞ்சம் மாத்தி போட்டனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இப்போ ஓகேவா பாருங்க. ஈஸ்வா நாக் அவுட். ஈஸ்வா தூக்குறாங்க. அவனா தூக்கிட்டாங்க. ஈஸ்வா கேமிங்க தூக்கிட்டாங்க. தின்ன முடிச்சாங்க. தன் சாவை சட்டையை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். கீழ ஒரு நாக் வச்சிருக்காங்க. ரோல் ப்ரோ வேற லெவல் ஒரு நேடு நாக் ரோமியோ. அப்புறம் ஐயோ ஒரு நாக் உள்ள ஒருத்தர் இருக்கான். தின்னு ஏரோப்ளேன்ல வந்தான். தாய் கூச்சு வரலாம். லாஸ்ட் ஒரே ஒருத்தன் ஐயோ நாக் அவுட். ஒரே ஒருத்தன் ஈஸ்வா கேமிங் நாக் அவுட். இவன் நாக் அவுட். ட்ரோல் மட்டும் தான் இருக்கான். ட்ரோல் காப்பாத்தணும். மீன் இருந்தா மீன் போடலாம். மீனும் போட முடியாம போயிடுச்சு. அவங்க டீம்ல ஒரே ஒருத்தன் சாட் சோஜி மட்டும் தான் இருக்கான். சாட் சோஜி அடிச்சு அடியில மரணம் முத்தமிட்டது. தூக்கி இருக்கலாம். மறுபடியும் தவறு இழைத்து கொண்டிருக்கிறது பிடிஎஸ்.
பிடிஎஸ் மரணத்தை முத்தமிட்டது. ஐவரிக்கும் சாக்கோக்கும் செகண்ட் லைஃப் போயிடுச்சு. கருப்பு உயிர் சென்றது. கருப்பு உயிர் சென்றது. டோனியும் ராட்ரிக்கு மட்டும் தான் இருக்காங்க. இப்ப வந்தா கருப்பு உயிர் தான் இருக்கு இவங்க 2 பேத்துக்கும். ஆனா பிடிஎஸ்க்கு 3 கிலோட வெள்ளை உயிர் இருக்கு. ஆமா ஒயிட் லைஃப் இருக்கு. இப்போ சாக்கோ ப்ரோக்கும் ஐவரி ப்ரோக்கும் பிளாக் லைஃப் வந்து போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸ்பெக்டேட்டர் டீம் 40ல சாச்சோஜி 1v4 பண்ணிருக்கான் பிடிஎஸ். It's on 1v4 guys. It's on 1v4. தின்னையும் ட்ரோலையும் சாயையும் ஈஸ்வா கேமிங்கையும் 4 பேரையும் அடிச்சது பாத்தீங்கன்னா சாச்சோஜி தான். It's on 1v4 guys. பிடிஎஸ் மரணத்தை மறுபடியும் முத்தாமிட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல டோனி கார் எடுத்துட்டு குப்பா அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல நார்த் சிட்டில ஆல்ரெடி அங்க ஒருத்தங்க இருக்காங்க. டீம் ஜோக்கர் இஸ் லைவ். மாங்கனி அங்க ஆல்ரெடி வட்டமிட்டு இருக்காங்க. டோனி யார காப்பாற்ற முடியுமா? டோனி வந்துட்டு இருக்கான். மொபைல் பிடிஎஸ் 10 கில்ல இருக்காங்க. மொபைல் பிடிஎஸ் 10 கில்ல இருக்காங்க. 10 கிலோ ஹைப்பர் 8 கிலோ 14 கிலோ 10 கிலோ 15 கிலோ 15 கிலோ. ஓ நோ போட்டு பழகுறாங்க போலயா. அந்த மாதிரி டோனிக்கு அடி விழுது. டோனி அங்க இருந்து கிளம்புறான். டோனி போயிருக்கலாமே. ஐயோ பிடிஎஸ் இருக்கு அங்க. ராட்டுக்கு அடி வாங்க. ராட்டுக்கு சுத்துறாங்க. ராட்டுக்கு டீம் 5 பெண்கள் அணி. ஆம்பளை பொம்பளை அணி 2.0 சுத்துது. ஆளை கூப்பிடுறாங்க. பிரியா கேமிங் வந்துட்டு இருக்கு. பிரியா கேமிங் சாரன் வந்துட்டு இருக்காங்க. ராட்டுக்கு மட்டும் தான் இருக்கான். 2.0 மரணம். ஆம்பளை பொம்பளை டீம் கையில் 2.0 மரணம் அடைய போதா. வந்துட்டாங்க. சுத்து போடுறாங்க. ஒரே ஒருத்தன் சொல்றான் இங்க ஒரே ஒரு பிசி சுத்திட்டு பிரியா கேமிங் கமான் அப்படின்றான். ஆரஞ்சு மிட்டாய் வெயிட்டி கூப்பிடுறப்போ பிரியா கேமிங்கும் வட்டமிடுது. ராட்ரிக் என்ன பண்ணுவான்? ராட்ரிக் ஒரு நீடு போடுறான். ராட்ரிக் போடுற நீடு என்ன கேஸ் ஆகுது பாப்போம். ஒண்ணும் ஆகவில்லை. பொறுமையாக இருக்காங்க. சுத்துறாங்க. எல்லாரும் பக்கத்துல வராங்க. சூப்பர் கேர்ள் வைட்டி ஒரு நேடு போடுது. தப்பிக்குது. சூப்பர் கேர்ள் வைட்டி ஒரு நேடு போடுது. சூப்பர் கேர்ள் போட்ட ஒரு நேடுல ராட்ரிக் அகால மரணம். ஆனா அதே சமயத்துல ஐவரி காப்பாத்திட்டாங்க. ஐவரி சாக்கோ எல்லாரும் உயிரோட வந்துட்டாங்க. டோனி உயிரோட. அதே இடத்துல ஸ்கை வந்துட்டான். இப்ப அந்த இடத்துல ஸ்கை வந்துட்டான். ஸ்கை பாக்குறான். ஸ்கை ரவுடி ஓபி 2 பேரும் மேல இருந்து பாக்குறாங்க. 2.0 மரணம் அடைய போதா. ஸ்கை ஓபி நேடு பில்றான். நேடு பிக்கறாங்க. ஐயோ புடிச்சிருக்காரு. 3 பேர் கருப்பு இருக்காங்க. இவங்க எல்லாம் கருப்பு இருக்காங்க. லாங்ல இருந்து ஸ்ப்ரே பண்ணி சாகோ நாக். சாகோ 1 HP. டோனி நாக். ஒரே ஒருத்தன் ஐவரி மட்டும் தான் இருக்கான். 2.0 ஃபர்ஸ்ட் மேட்ச் வெளிய போதா. 2.0 ஃபர்ஸ்ட் மேட்ச் வெளிய போதா. ஓடுற ஐவரி சுத்துறாங்க. மறுபடியும் சாண்ட்ரா வந்து ஐவரி அகால மரணமா. 2.0 மரணம். ஹையஸ்ட் கில்ல முதல் மேட்ச்ல 2.0 பிடிஎஸ் 2.0 மரணத்தை முத்தமிட்டது. தேடி அடிக்கிறாங்க. துரத்தி அடிக்கிறாங்க. 2.0 உயிர் வர விட மாட்டேங்கிறாங்க. உயிர் வந்து அடுத்த நிமிஷம் அடிக்கிறாங்க. சொல்ல போனா ராட்ரிக்கு ஒரு வெள்ளை உயிர் இருந்திருக்கு. ஆனா ராட்ரிக்க காப்பாத்த முடியல அவங்களால. மரணம் அவர்களை முத்தமிட்டது. பாத்தீங்கன்னா 2.0 அடிச்சது யாருன்னா ஸ்கை ஓபி, கிசா, சாண்ட்ரா ஓஜி, ரவுடி ஓபி. அவங்க 4 பேரு சேர்ந்து போட்டு பொளந்திருக்காங்க. முட்டன் கிடையாது காய். இவங்க வந்து ஸ்கை கிசா டீம் தான். கிசா தான் வந்து கிளவுட் எம்பியர். மொபைல் பிடிஎஸ் அடிச்சிட்டாங்கன்னா ஆர்சி பிடிஎஸ் எங்க விட்டாங்க யுவாக்கா. இப்போ ஏவிஓபி கிட்ட கீழ 2 ஆமா ஆர்சி பிடிஎஸ்க்கும் மொபைல் பிடிஎஸ்க்கும் சண்டை நடக்குது. பாத்தீங்கன்னா இப்போ யுவா தலைமையிலான ஒரு பெண் அணி, சிங்கா பெண் அணி 2 பேரும் முடிச்சு விட்டாங்க மொபைல் பிடிஎஸ்ல.
15 கில்லுப்பா. 15 கில்லு. யுவா டீம் 15 கில்லு. யுவா டீம் 15 கில்லு. மொபைல் பீட்டஸோட அதிகமான கில்லு யுவா டீம் தான் வச்சிருக்கு. கேப்டன் 7 கில்லு. கேப்டன் 7 கில்லு. யுவா 1. ரஸ்கார்ட் 3. தற்கொலை நாயகன் என்று மக்கள் அனைவரும் போற்றப்படும் சாய்கிரியம் ஒரு 4 கில்லு. ஓ நோ. ஆர் யூ சீரியஸ்? ஆர் யூ சீரியஸ்? பெண்கள் அணியா? பெண்கள் அணி இப்படி விளையாடுதா? பெண்கள் அணி இப்படி அடி விளையாடுதா? மொபைல் பீட்டர்ஸ்க்கு பெண்கள் பீட்டர்ஸ்க்கு தான் இப்ப போட்டியா? ஒரு சிங்க பெண் தலைவை தாக்கும் சிங்க பெண் அணி கைஸ். ஏதா சிங்க பெண் அணி. ஓ நோ. அதற்கு பேர் வைக்கப்பட்டது. இனிமேல் அதுக்கு பேர் சிங்க பெண் அணின்னு வைங்க கைஸ். ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட். அன்னைக்கு ஜெயிக்கூடாம பண்ணதுக்கு 2.0 உடைத்து எறியப்பட்டதா அப்படின்றாங்க. ரிவெஞ்ச்ன்றாங்க எல்லாரும். ரிவெஞ்ச் எடுக்கப்பட்டது. அதனாலதான் 2.0 தேடி வந்து அடிச்சாங்க அப்படின்னு. மொபைல் மீட்டர்ஸ் கிட்ட மாஃபியா டீம் மில்டா வருவாங்க 2.0 திரும்பி எழுந்து வருவாங்க கைஸ். முதல் மேட்சே ராணி பண்ணி அடிக்கிறீங்க. எடுங்க எல்லாரையும் ராணி 15 கில். ரெண்டு டீம் 15 கில். ரெண்டு டீம் ஹை கில்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க இப்போ. ஒரு பக்கம் மொபைல் பீட்டர்ஸ், ஒரு பக்கம் மொபைல் பீட்டர்ஸ், ஒரு பக்கம் சிங்கப்பெண் அணி. சிங்கப்பெண் அணில தற்கொலை நாயகன் நாக்குன சாய்டிடிஎம். தற்கொலை நாயகன் தன்னை தானே தற்கொலை செய்திருக்கானா? இல்ல, உயிர் பெற்றான். கேப்டன் பாரு கிருகிருப்பா. கேப்டன் குத்திட்டு வந்துட்டான். 1300 மட்டுமே. ரியாட்ட துரத்துறாங்க. ப்ரோ இது என்னைக்கான ரிவெஞ்ச் தல? என்னைக்கான ரிவெஞ்ச் இது? 2.0 எதுக்கு கிசா டீம் அடிச்சு? இன்னைக்கு நடந்தது. 1-2 ஆன எல்லா டீம் கிட்டயுமே வம்பு வலிச்சிட்டாங்களே. ஓ எல்லா டீமுக்கும் வம்பு இழுக்கப்பட்டது. அண்ணா இங்க சாயோபி கிட்ட ஆமா ஒரு ஃபைட் பாருங்க. ஆமா அவுட் சைட் ஜோன்ல தேடி வரானா? அவுட் சைட் ஜோன்ல இது யார் இது? மாங்க் அணி இல்லப்பா. இவங்க எல்லாம் அவுட் சைட் ஜோன்ல ஓடிற நீ. இவங்க தேடி வர நீ இல்ல. அவுட் சைட் ஜோன்ல தஞ்சம் தேடும் ஒளிஞ்சு விளையாடும் பணி. ஒளிந்து கடைசியில ஜோன்குள்ள வருவாங்க. கிளம்பிட்டாங்க. ஆனா 3 கில் தான் வச்சிருக்காங்க. அவ்வளவா கில் இல்ல. டீம் இருக்கு. அவ்வளவுதான். கிரிம் எல்லாம் இங்க வந்து எல்லாம் 4 பேர் இறங்கிட்டாங்க. 4 பேர் இறங்கிட்டாங்க. செத்தா கருப்புயிரா. இவங்களோட டீம்மேட் எங்க? தின்னு ட்ரோல வேற இடத்துல இருக்காங்க. பறந்து வந்து ஓட்டு மேல குதிச்சாரு. இங்க ட்ரோல் பக்கத்துல வேற எஸ்டிஜி இருக்காங்க. அவ்வளவுதான். பீட்டஸ் ஆள வரனோட போதா. எஸ்டிஜி எக்ஸ்ட்ரா போயிட்டு ஈஸ்வா கேமிங் சாயும் பொறுமை காக்குறாங்க. பொறுமை காட்டு கொண்டிருக்காங்க. அவ்வளவுதான். அகால மரணம் அடைய போறானா? ஈஸ்வா கேமிங் மரணத்தை முத்தமிட்டான். மரணம் அவனை உம்மா கொடுத்தது. அவ்வளவுதான். முதல் நாள் அவ்வளவுதான். அழுத்தி விட பார்த்தாங்க. ஆனா அழுத்தி விட முடியவில்லை. அங்க பாருங்க. தஞ்சாவை சட்டை பைகள் வைத்து எங்காயும் தருகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கிள்ல அப்படியே அங்க பாரு கிசா கிட்ட போறான். சைக்கிள் 2 பேரும் சைக்கிள் விளையாட்டு வீரர்களா இருந்தார்கள். 2 பேரும் சைக்கிள் கிரகப்பா என்று போய் கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் தின்னு ஒரு பக்கம் ட்ரோல் பக்கத்துல டீம் இருக்கு போல. என்னது இது? வீலிங் அடிக்குது. எஸ்டிஜி இருக்கு ட்ரோல் பக்கத்துல. இல்ல ஆனா போயிட்டான். காப்பாத்துறோம்னு நினைக்கிறேன். காப்பாத்துறோம். கருப்பு அவன் 2 பேருக்கு கருப்பு. அவ்வளவுதான். உயிர் எல்லாருக்குமே இனிமேல் கருப்பு தான். எல்லா வருவார்கள் எல்லாருக்குமே கருப்பு தான் இனிமேல். சரி நம்ம ஜெயிக்கிறனி பாப்போம். தோக்குறனியை பார்த்து ஒரு மாதிரி கருப்பாவா இருக்கு. பிடிஎஸ் சசிகள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை தவறு. சிங்கப்பெண் அணி தான் லீடிங்ல இருக்குது. 15 கில்ஸ். அது ஜோன்குள்ள இருக்காங்க. ஜோன் அட்வான்டேஜ்ல இருக்காங்க. இல்ல ஜோன் மாறிடுச்சு. ஜோன் பாத்தீங்கன்னா ஃபெரிபியர் அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து போச்சின்கி போடுறது. அப்புறம் வந்து அந்த மேல இருக்க லைட் ஹவுஸ். இந்த மாதிரி ஒரு பெக்குலரான ஒரு ஜோன் அமைஞ்சிருச்சு. பெண்கள் அணி நம்ம ஆம்பளை பொம்பளை அணி பாத்தீங்கன்னா 4 கிலோட ராட்ரிக்க முடிச்சு அவங்க டீமுக்கு 2.0 ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணதே ஆம்பளை பொம்பளை அணி தான். அதாவது ஒரு டீம் 2 டீம் அடிப்பாங்க பிடிப்பாங்கன்னா முன்ன மாதிரி பாப்பாங்களே. 2.0 அடிப்பாங்கப்பா, பிடிஎஸ் அடிப்பாங்கப்பா, இல்லனா மாஃபியா இவங்க அடிப்பாங்கப்பா அப்படின்னு இருந்துச்சு.
வரவன் போறவன்லாம் அடிக்கிறான் ப்ரோ. எல்லாரும் அடிக்கிறாங்க. வரவன் போறவன்லாம் அடிக்கிறதுனால எல்லா டீமும் அடிக்குது இப்பெல்லாம். எல்லா டீமும் தரமா தயாரா இருக்கு. மொபைல் பீட்டஸ் உள்ள வந்துட்டு இருக்கு 15 கிலோட. மொபைல் பிடிஎஸும் யுவாக்கா டீமும் 15. ஆனா எஸ்எக்ஸ் பிடிஎஸ் இங்க 12 ஓட இருக்காங்க. எஸ்எக்ஸ் பீட்டஸ் ஓ ஆமா எஸ்எக்ஸ் பீட்டஸ் ஒரு 12 கிலோ. இன்னைக்கு வேலை ஜேவி ப்ரோ ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காராம். ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காரு அப்படின்னு இருக்காரு. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. உள்ள வந்து கொண்டு இருக்கிறார்கள். உள்ள வந்து கொண்டிருக்காங்க. ஆண் பெண் நீ பாருங்க குப்பு குப்புன்னு வந்து சோன் நடு எடுத்துறாங்க. இங்க அதை விட மேட்டர்னா இவனுக்கு பாரு அடுத்த நிமிஷம் ஜோனை தாண்டின உடனே அடுத்த ஜோனுக்கு ஓடுறான் பாரு. கிறுகிறுன்னு ஓடுறான் பாரு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு யுவா சிங்கப்பெண் டீம் அண்ணா ட்ரோல் கிட்ட எனிமி சிங்கப்பெண் டீம் மட்டும் ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹோல்ட் பண்றாங்க. கண்டிப்பா வெற்றி தான். என்ன அப்படியே போட்டு படுத்துட்டாங்க. பாய What a save by BTS. What a save. What a save by BTS. பாக்குறாங்க அடிக்கிறாங்க வராங்க. அவனே முடிக்க பாக்குறாங்க. மாஸ்டர் சேவ் பாக்குறீங்க. அவ்வளவுதான் ஏத்தி கொள்றாங்க. What a save. தின்னு ஏத்தி கொண்டா 8. ஐயோ ட்ரோலுக்கு உயிர் போகுது. இல்ல முதல்ல அங்க போறாங்க. ட்ரோலை காப்பாத்தி இங்க வர பாக்குறாங்க. ட்ரோல் ப்ளீட் ஆகலாம். மாறலாம். நிவர்றான். மரணவனை முத்தமிட்டது. மரணவனை உம்மா கொடுக்கப்பட்டது. பிடிஎஸ் மறுபடியும் தவறு இழைத்து கொண்டே இருக்கிறது. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறங்கி கொண்டே இருக்குது. பிடிஎஸ் 2.0 இல்லாதப்ப பிடிஎஸ் ஏதாவது ஜெயிச்சு ஹையஸ்ட் ஏதாவது ஒரு கில் எடுத்து ஒரு ஹோல்ட் பண்ணலாம், ஒரு டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. அவங்க டீம்லயும் ஏதாவது ஒரு மேன் லாஸ் நடந்துகிட்டே இருக்கு. கோஸ்ட் இல்லாதனால அவங்களால டிராஃபி எடுக்க முடியலையா? அவங்க டீம் 4 பேரும் இன்னும் செட் ஆகவே முடியலையா? 4 பேரும் ஒட்டுக்கா விளையாடவே முடியலையா கைஸ்? ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கா பாப்போம். அதே சமயத்துல மொபைல் பிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா அதே 15 கிலோட அப்படியே 4 பேர் செட்டில் ஆயிட்டாங்க. யுவாலோட நம்ம சிங்கப்பெண் டீம் அதே 15 பேரோட அதே 15 கிலோட அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. ஏன் 10 நிமிஷம் கில்ல வேஸ்ட் பண்றாங்க, டைம் வேஸ்ட் பண்றாங்க எனக்கு தெரியல. மேபி 25 கில்லே போன தடவை வெற்றி பெற்றாங்க 2.0. அதனால இவங்களுமே 25 கில்லே ஜெயிக்கலாம்னு ஒரு நம்பிக்கையோட காத்திருக்காங்களான்னு தெரியல. பாப்போம். லெட்ஸ் see guys, let's see. அவ்வளவுதான். பிடிஎஸ்ஆல வெற்றி பெற முடியாது. ஏன்னா 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் இருந்தா அவங்களுக்கே தெரியும் வெற்றி பெற இயலாது அப்படின்னு. வெற்றி கடினமானது. அதே சமயத்துல மொபைல் பிடிஎஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்காங்க. மொபைல் பிடிஎஸ் ஜோன் குள்ள தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. மொபைல் பிடிஎஸ் ஒரு நல்ல ஜோன் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் ரொட்டேட் பண்றாங்க. அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். வெறியான ஒரு ஜோன். அங்க பாரு சென்டர் ஜோன் எப்படி ஹோல்ட் பண்றாங்க பாரு. அவ்வளவுதான். வெறியான ஒரு ஜோன் ஹோல்ட் பண்றாங்க. பக்கத்திலே மாஃபியா போன டிராஃபியோட வின்னர், தி டிஃபெண்டிங் சாம்பியன், தி சாம்பியன் மாஃபியா டீம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போன டிராஃபியோட வின்னர்ஸ் 2 வாட்டியும் பிடிஎஸ் அடிச்சது சாட்சி டீம். ஆமா பாருங்க விட மாட்டாங்க பிடிஎஸ். நீங்க செகண்ட் டைம் இங்க ஸ்கூல் வரும்போது அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. ஸ்கூல் வரும்போது பார்த்துட்டு வந்தாங்க. ஆமா. ஐயோ தூக்கி வெளிய போட்டுச்சு. இந்த வாட்டி ரேண்டமா அடிச்சது அவர்கள் தானே. ரேண்டமா நீங்க போய்டா அடிறானே. பிடிக்கறாங்கனா சென்டர் ஜோன் பிடிக்கறாங்கனா. என்ன ஜெயானிகா தூக்கியே போட மாட்டீங்க. ஜெயன் உனக்கு தூக்கியே போடல. ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்ல. இல்லையேனா தூக்கி போடுதா? நீங்க ஓவர் கிராபிக்ஸ்ல பாக்குறீங்களா? அதனால தானே. வா நீ பொச்சா போடுறா பொட்டையா. நீ ஜெயன் உனக்கு தூக்கி போடுதா இல்லையா? நீங்க மாத்திக்கிட்டே பிளேயர்ஸ் மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அசால்ட்டா தூக்கி போடும். நான் கொஞ்சம் ஸ்லோவா ஒருத்தரா ஓகே. பிடிஎஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்துருச்சு. புரியுது. ஆமா கரெக்ட். அதிகமா மாத்தினா மாறுது. பேசாம கைஸ்
ப்ரோ எமுலேட்டர் எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்றது? ஹெச்டி எமுலேட்டர் போட்டா பிரச்சனையே வராது ப்ரோ. அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. நைட் உட்காந்து எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணிருந்தல ஸ்பெக்டேட்டிங்க்கு கண்டிப்பா தேவைப்படுது. அப்பதான் தூக்கி போடாது, இல்லைன்னா தூக்கி போட்டே இருக்கு வெறியாவது. ஆர்சிபி டெஸ்ட்ல ஒரு மேன் லாஸ்னா சாய் டீம். ரியா டீம்ல 4 பேரு. ரியா டீம்ல 4 பேர் உயிரோட. ஆனா கில் 9 தான் இருக்கு. ரியாட் ரொம்ப முயற்சி பண்ணது ஒரு டிராஃபிக்கு அதிகமா முயற்சி பண்ண ஒரு டீம் பாத்தீங்கன்னா ரியாட் தாங்க. ரியாட் யூஸ் M5 ப்ரோ. M5 ல ஸ்பெக்டேட்டிங் யூஸ் பண்ண கூடாது ப்ரோ. அதெல்லாம் கேமுக்கு தான். M5 is M2 is for spectating. M5 is for playing. அவ்வளவுதான். அங்க இருந்து அவங்க மோட்டார் போடுறாங்க. மோட்டார் நாயனா இருக்காங்க. யாரு? டிபிடிஎஸ் இருக்கு. ரியா ஸ்வைட்டி தான் அங்க இருந்து மோட்டார் போட்டுக்கிறான். டபுக்குன்றான். போடப்பா சாமி சவுண்ட் டம்முங்குது ப்ரோ. டம் அப்படின்னு போடு. அவனும் போடுறாங்க. அவனும் விடுறாங்க மோட்டர் வேணுங்க. ஐயோ பக்கத்துல விடுது. என்னப்பா மோட்டருக்கு சண்டை நடக்குது. யார் மோட்டர் போடுறானா? டீம் 7க்கு டீம் 2க்கு மோட்டர் சண்டை நடக்குது. SXBTS டாக்ஸிக் நாக் அவுட். SXBTSல ஃபர்ஹான் நாக் அவுட். கிஸ்லி கேமிங் மட்டும் தான் இருக்கா. ஐயா என்ன ஜேவியர் ப்ரோ இதுதான் சொல்லி அனுப்புனீங்களா? என்ன எனக்கு சரி இல்லையா. ஸ்லிப்பர் ஸ்லாட், பெக்கர் ஸ்லாட், மொப்பர் ஸ்லாட். நீங்க கடைசியில பார்த்தா ஸ்லாட்டே இல்லாம போயிரும் போலியே. வாங்க ஜோக்கர் ப்ரோ, வாங்க ஜோக்கர் ப்ரோ. வெல்கம் ஜோக்கர் ப்ரோ. போட்டிங்களா ஜோக்கர்? ஒர்க் ஆச்சா ஜோக்கர் ப்ரோ? லேட். அவ்வளவுதான். ரியா டீம் அதே 9 கில்லு. பெண்கள் டீம்ல சாய்வியம் எப்பவும் போல மறுக்கா தற்கொலை தானே தற்கொலை பண்ணும் தற்கொலை நாயகன் மறுபடியும் அகால மரணம் அடைந்து சிங்கப்பெண் டீமை கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே விடாம பண்ணுவது பாத்தீங்கன்னா சாய் டிடிஎம் கைஸ். மறுபடியும் தற்கொலை. ஞாபகம் வச்சுங்க கைஸ். கேட்டா இல்லன்னுவா. ஏன்டா தற்கொலை பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டா இல்ல ப்ரோ, நான் அடித்தால் அடி, இடித்தால் அடி, புடி வெடித்தால் வெடி, 200 கிலோ 300 கிலோ 100 1v4 1v5 நானும் ரஸ்கார்டு போடுவோம், படுத்து பாஞ்சு சுட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கதை விடுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் தற்கொலை, மறுபடியும் அகலா மாற்றம், மறுபடியும் டெட் பாடி டெட் பாடி போட்டு அடிக்கிறாங்கண்ணா ரியாட் அணிய. பாடி டெட் பாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் இவங்க மொபைல் டீம்ல மட்டும் தானே 4 பேர் விளையாடுறாங்க. அப்படியே மொபைல் டீம் தான் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. அவங்களும் கில் எடுக்கல, அதே கில்லோட அப்படியே வெயிட் பண்றாங்க இதுலயே ஜெயிச்சிரலாம் அப்படின்னு. ப்ரோ எமுலேட்டர் வந்து ரிஸ்கி ப்ரோ, அக்கவுண்ட்லாம் பேன் ஆகும். அப்படியா? அப்ப விடுங்க, வேணாம், நம்ம இதுலயே பண்ணிக்குவோம். ஏதாவது ஒண்ணு பண்ணி 4K ல உங்களுக்கு நல்ல தரமா ஒரு குவாலிட்டி கொடுக்கலாம்னு பார்த்தா ஈஸ்வா கிட்ட ஃபைட். ஈஸ்வா ஆகலாம் மரணம். சாய் உள்ளதா இருக்கான். சாய் ஒரு நெருப்பு போடுறான். ஈஸ்வா போனதையும் வீட்டுல பார்த்தா ஈஸ்வா தான் நாக் அவுட் ஆனா. சாய் தான் வந்து காப்பாத்தினா. அதே மறுபடியும் தொடர்ந்து மறுபடியும் அதே ஒன்னே திரும்பி நடக்குது. பீட்டஸ் ரசிகர்கள் நெஞ்சு இடி இறக்கப்பட்டதா? பீட்டஸால டிராபியே ஜெயிக்க முடியாதா கைஸ்? பீட்டஸால டிராபியே ஜெயிக்க முடியாதா? இசா 11 கிலோ உள்ள வந்துட்டான். 11 kills. இந்த ஜோன் கிளாசிக்ல வந்தாவே கஷ்டம் ப்ரோ. இந்த ஜோன் கிளாசிக்ல வந்தாவே கஷ்டமான ஜோனு. மாஃபியா ஸ்னைப் போயிட்டி நாக் அவுட் செய்யப்பட்டான்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க டீம் பாத்தீங்கன்னா நம்ம டீம் 12 வந்து நம்ம டீம் 12. அதே மாதிரி ஜியூஸ் பாத்தீங்கன்னா கீழே மாட்டிக்கிட்டான் ப்ரோ. பறக்கிறதா வச்சிருக்கானான்னு தெரியல. ஜியூஸ் வந்து கீழே மாட்டிக்கிட்டான். மொபைல் பிடிஎஸ்ல வந்து 4 பேர் இருக்காங்க. ஹைப்பர்சன் மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். பக்கத்துல வந்து NEE ராட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனை வந்து அடிக்க முடியாதுன்னு தெரியல. ஆனா இவங்கள்ட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, இவங்கள்ட்ட தண்ணி வண்டி இருக்கு. கடைசி கடத்தல் கூட இவங்களால உள்ள போக முடியும். ஆனா இவங்களால மேட்சை வின் பண்ணி இந்த 15 கில்லு பிளஸ் ஒரு 10 கில்லு 25 கில்லோட ஒரு ஹிமாலய லீடு வைப்பாங்களா பாப்போங்க. அவ்வளவுதான்.
மோட்டார் அங்க இருந்து உள்ளது. அவ்வளவுதான். ஏவிஓபி வண்டி புகைக்கிறாங்க. தண்ணி வண்டியை புகைக்கிறாங்க. தண்ணி வண்டி உடைய போகுது. தண்ணி வண்டி இங்க எடுத்துட்டு வந்து வீணாகுமா? தண்ணி வண்டி இங்க வந்து வேஸ்ட். ஏவிஓபி ஒரு பெரிய தப்பு பண்ணா. ஏவிஓபி ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணா. தண்ணி வண்டி ஆளா மரணம் அடையுது. பாருங்க எவ்வளவு அருமையான திறமையான பெருமையான தண்ணி வண்டி மரணம் அடைந்தது. இங்க பாத்தீங்கன்னா கோட்டை நாக் அடிச்சிட்டான். மொபைல் டீம்ல பிடிஎஸ் மொபைல் டீம்ல ஒரு நாக் அவுட் வைக்கப்பட்டது. அவ்வளவு கோட்டை முடிச்சிட்டாங்க. பச்சானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜூஸ் ப்ரோ தான் வந்தவங்க இப்போ அந்த பக்கம் ஏற முடியாது. ஜூஸ் ப்ரோவால இந்த பக்கம் தான் ஏற முடியும். சாயோபி தன்னை தான் நாக் அவுட் செய்தான். ஈஸ்வா நாக்கு தின்னு மட்டும் தான் இருக்கான். பிடிஎஸ்ஆல 10 கில்லு கூட எடுக்க முடியல. அவ்வளவுதான். பக்கத்திலேயே இருக்கு ஃபியூல் கேன் இருக்கு. அத பார்க்க கூட இல்ல. Then was out of form guys. கோஸ்ட் வர வரைக்கும் பிடிஎஸ் க்கு டிராஃபின்றது கனவா. அவ்வளவு 2 நாக்கு 2 மேன் லாஸ். நம்ம தற்கொலை நாயகன் டீம்ல என்னாச்சு? ஐயோ இங்க மரணமா. ஐயோ எஸ்எக்ஸ் பிடிஎஸ் காணோம். இங்க பாரு 14 கில்ல கிஸ்தா டீம் ஸ்கையோபி சாண்டா ஓஜி ரவுடி ஓபி லைவ் போட்டு பழகுறாங்க. 17 கில்ல போன தடவை #2 வந்தாங்க. பக்கத்துல போய் தோத்துட்டாங்க. வெற்றியா ஐயோ என்னடா வெறி காட்டுறாங்கப்பா. டேஞ்சர் டீம் கைஸ். டேஞ்சர் நீ அந்த பால்களோட அடி அவ்வளவுதான். பிடிஎஸ் மொபைல்ல ஒரே ஒருத்தன் அண்டை கொடுத்துட்டு இருக்கான். அண்டை கொடுத்துட்டு இருக்கான். 27 மீட்டர் உள்ள போனோம். ஆனா ஐயோ கிசாவாப்பா இப்படி விளையாடுறான். படுத்துக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு. இல்லப்பா இவங்க இதுலயும் ஒரு ஸ்கையோபி தூக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்தது. ஸ்கையோபி தூக்கிட்டாங்க. சாண்ட்ரா ஓஜி தூக்குறான். ஸ்கையோபியை தூக்கிட்டான். 26 மீட்டர் உள்ள போனோம். தவறு நடக்குதா? ஸ்கையோபி ஹீல் பண்ணிட்டான். கார்ல உள்ள போறான். ரவுடி ஓபி நாக்குல இருக்கான். கிசா ஆல்ரெடி அகால மரணம். அவ்வளவுதான். ஒரு முக்கியமான மேட்ச் விட்டாங்களா? யூடியூப் ஏவிஓபி வெளிய இருந்து பார்க்கலாம். யூடியூப் ஏவிஓபி இன்னமும் வெளிய இருக்கான். ஐயோ ஸ்கை அவனுக்கு செம்ம ஸ்பாட். ஆனா ஏவிஓபி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்றான். பொறுமையா இருக்கான். இவன் அவங்கள முடிக்கும் போது தேர்ட் பார்ட்டி அடிச்சாதான் முடிக்க முடியும். பொறுமையா இருக்கான். இன்னமும் பொறுமையா இருக்கான். தங்கம் டீம்ல ஸ்பாட் வந்துச்சு. தங்கம் ஃபீல்ட்ல 4 பேரை பார்த்துட்டான். பொறுமையா இருக்கான். இன்னும் பொறுமையா இருக்கான். பொறுமையோட உச்சக்கட்டத்துல இருக்கான். ஸ்கையோபி 1 HP. ஸ்கையோபி நாக் அவுட். ஆனா இன்னமும் பொறுமையா இருக்கான். கைய முடிக்க பாக்குறாங்க. ஐயோ தங்கம் மைட் இல்ல ஏவிஓபி பொறுமையா இருக்கான். ஏவிஓபி பொறுமையா இருக்கான். ஆனா ட்ரிகர் டிசிப்ளின் ஏவிஓபியோட ட்ரிகர் டிசிப்ளின் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரிகர் டிசிப்ளின் கைஸ். அவ்வளவு முயற்சி. அங்க பாரு அடிச்சா கூட 16 கில்லு கடைசி வரைக்கும்